ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமியிலேருந்து மணின்னு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி பிடிஎஃப் வந்து ஒருத்தனா பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து எஸ்சிக்கான ஜென்ரல் வேகன்சிஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி லெவல் 12 வேகன்சிஸில் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் மட்டும்தான் ரெண்டு மூவ் ஆன் ஆயிருக்கு. மித்த எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மித்த எல்லாமே இன்ன வரைக்கும் வந்து ஃபில் ஆகலை. 2 டிபார்ட்மெண்ட் வந்து நேற்றே வந்து 0 வாய்ந்தது, டிஎன்பிஎஸ்சி அண்ட் எல்எஃப் ஆடிட்டு. இன்னும் முனிசிபல் கமிஷனர் மட்டும் ஒரு வேகன்சிஸ் இருக்குது, அதுவும் 0 ஆயிடுச்சு. அப்படின்னா ஹச்ஆர் ஆடிட்டில் வந்து கொஞ்சம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேரி ஃபார்வர்டு இந்த வேகன்சிஸு கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ் வந்து 2 டிபார்ட்மெண்ட்டில் வந்து தான் இருக்குது. மொத்தமாக வந்து 32 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி 2 தான் வந்து எடுத்திருக்காங்க லெவல் 12. நெக்ஸ்ட்டு ரெவன்யூவில் எடுத்துட்டோம்னா, ரெவன்யூ ஆல்மோஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கான இதில் வந்து ஜென்ரலில் வந்து ஃபில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பிசிலையும் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சியில் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூவில் வந்து பிஎஸ்டிஎம்மில் வந்து 6 வேகன்சிஸ் வந்து மொத்தமாக இருக்குது. அதுக்கடுத்து எஸ்டியில் வந்து பார்த்தோன்னா 0 தான். எம்பிசியில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. அது நியூவாக க்ரியேட் பண்ண டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும்தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசியில் வந்து பிசியில் வந்து பிஎஸ்டிஎம் எடுத்துக்கிட்டோம்னா 6 வந்து என்ன இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலில் வந்து ஒன்று அதுக்கப்புறம் ஒரு வேகன்சி, அது ப்ளஸ் வந்து உமன்ஸில் வந்து ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏல பிஎஸ்டிஎம்மில் எடுத்துக்கிட்டோம்னா 3 இருக்குது. பிசிஎம்மில் 1 இருக்குது. மொத்தமாக இப்போ வந்து இதில் ரெவன்யூவில் வந்து மொத்தம் 115 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. 29 வேகன்சிஸ் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. கணிசமான டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்றைக்கி ரெவன்யூஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை ரெவன்யூ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி 4 சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு. சென்னை ரெவன்யூவில் இன்னும் 6 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? 5 ஊர் பக்கமாக 0 ஆயிடுச்சு வேகன்சிஸு. ஓகேங்களா? இப்போ ரெவன்யூவில் வந்து இந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ அலைடு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் மட்டும் ஒரே ஒரு சீட் வந்து பிஎஸ்டிஎம்லேருந்து எடுத்திருக்காங்க போல். ஸோ அந்த இதில் மட்டும் இன்றைக்கி ஒரு வேகன்சிஸ் முகனாக ஆயிருக்கு. ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 0 ஆயிருக்கு. ஸோ அதில் ஒரு வேகன்சிஸ் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து 2 வேகன்சிஸ் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது. மொத்தம் ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. மொத்தம் வந்து 8 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி வந்து எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக இருக்குது ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில். ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் இன்றைக்கி வந்து கணிசமான மூவ்மெண்ட் இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 டிஸ்ட்ரிக்ட் பக்கம் வந்து 0 ஆயிடுச்சு. இதில் எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ்டிஎம்மில் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சியில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. எஸ்டியில் வந்து இன்னும் 3 வேகன்சிஸ் வந்து இருக்குது. எம்பிசியில் 5 வேகன்சிஸு, பிசியில் வந்து 8 வேகன்சிஸ். 8மே வந்து நியூ டிஸ்ட்ரிக்டை கிரியேட் ஆனது மட்டும் தான் இருக்குது. ஜிடியில் வந்து 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசிஎம்மில் எல்லாமே 0 ஆயிடுச்சு. மொத்தம் 92 வேகன்சிஸில் இன்னும் 88 வேகன்சிஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி வந்து 4 வேகன்சிஸ் தான் ஆர்டி வந்து போயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துட்டோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எடுத்துட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆல்பேஸ் வந்து தான் முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருனா இன்னும் இனிமேல் மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து பிஎஸ்டிஎம்ஏ எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு மட்டும்தான் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. டவுன் பஞ்சாயத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வேகன்சிஸ் வந்து இன்னும் ஸ்பெஷல் டிகிரியில் மட்டும்தான் இருக்குது. கமர்ஷியல் டேக்ஸ் இன்னும் வந்து அது கேரி ஃபார்வர்டு வேகன்சி அப்படிங்கிறது வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கமர்ஷியல் டேக்ஸ்க்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி 8 வேகன்சிஸ் போயிருக்கு. 8 வேகன்சிஸில் எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ்டிஎம்லேருந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸில் இன்றைக்கி 6 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம்மில் தான் வந்து கொஞ்சம் அது மூவ் வந்து ஆயிருக்கு. அதுக்கடுத்து செக்ரட்டரியேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் யாருமே எடுக்கலன்னு அது ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும் தான் இருக்குது. அது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அது மட்டும் தான் வெயிட்டிங்கில் இருக்குது. ட்ரெஷரிஸில் இன்னும் 164 வேகன்சிஸ் இருக்குது. இன்றைக்கி 2 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிஎஸ்டிஎம்க்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் படி போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா? லெவல் 12 முடிஞ்சதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டவுன் பஞ்சாயத்து, அது முடிஞ்சதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் போகுது. பார்த்தீங்களா? ஸோ பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆர்டரில் தான் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷரிஸ் அந்த ஆர்டரில் தான் வந்து போயிட்டுருக்கு. ட்ரெஷரிஸில் வந்து இன்றைக்கி 2 வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. அதுக்கடுத்து லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி 2 வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸில் ஒரே ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. ஹிந்து ரிலீஜியஸில் 2 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க.
எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இன்றைக்கி ஒன்றும் ஒருத்தருமே தொடவே இல்லை. சிவில் சப்ளைஸில் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் இன்றைக்கி வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து 0, மித்த எல்லாத்துலேயுமே வந்துதுன்னா 0 ஆயிருக்குது. ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங்கில் வந்து 3 வேகன்சிஸ் போயிருக்கு. இந்த 3 வேகன்சி வந்து எஸ்சி ஜென்ரலில் இருந்தது, அதனால் வந்து மூவ் ஆன் ஆயிருக்குது. என்சிசியில் ஒரு வேகன்சிஸ் இருந்தது, அதுவும் வந்து எஸ்சி ஜென்ரலில் இருந்தது, அதுவும் மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஸோ எஸ்சி ஜென்ரல் வந்து வேகன்சிஸ் வந்து டோட்டலாக வந்து ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சிஏக்கு மட்டும் வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்டிக்கு வந்து வேகன்சிஸ் ஜென்ரல் சீட்டெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்க எஸ்சிஏ ப்ளஸ் வந்து எஸ்டி ஜென்ரல் இவங்களை தவிர ப்ளஸ் வந்து பிகாமு, இந்த ஸ்பெஷல் டிகிரி, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்ஏ இவங்களை தவிர யாருமே இனிமேல் கவுன்சிலிங் போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு, ஜென்ரல் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு தான் வந்து வேகன்சிஸ் மூவ் ஆன் ஆயிருக்குது. மொத்தமாக இன்றைக்கி வந்து 27 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. 502 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. இப்போ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஹைவேஸில் இன்றைக்கி எதுவும் மூவ் ஆன் ஆகவே இல்லை. ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் பிரான்ச் ஆஃப் ஹைவேஸ் இது சூப்பர் ஒர்க் இது. இதில் வந்து ஒருத்தங்க பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க. பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல வந்து இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, முதல்லையே இது வந்து ஜென்ரல் போயிட்டு இருக்கிறப்ப ரெவன்யூ இருக்கிறப்ப இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க. ஆடிட் அசிஸ்டன்ட் வந்து ஆடிட் அக்கௌண்ட் பிரான்ச் ஆஃப் ஹைவேஸ் வந்து எடுத்தாங்க. ஸோ இது வந்து நல்ல டிபார்ட்மெண்ட். ஆடிட் எடுத்துக்கிட்டோம்னா ஹைவேஸில் வந்து நல்லாவே டிபார்ட்மெண்ட் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஆடிட் அசிஸ்டன்ட் வேகன்சி வந்து இன்றைக்கி வந்து பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல வந்து எடுத்துட்டாங்க. எல்லா நல்ல டிபார்ட்மெண்ட் இருக்கிறப்பவும் வந்து இதை எடுத்துக்கிறாங்க. இன்னும் 2 வேகன்சிஸ் இருக்குது. பிசி ஜென்ரல் ஒரு வேகன்சிஸ், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, இது இன்னும் 2 வேகன்சி மட்டும் தான் வெயிட்டிங் இருக்குது. ஸோ அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி யாருமே டச் பண்ணவே இல்லை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் டச் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் வந்து 15 வேகன்சிஸ் போயிருக்குது. இந்த 15 வேகன்சியுமே வந்து எஸ்சி ஜென்ரல்லேருந்து எடுத்தவங்க தான். பிஎஸ்டிஎம் இங்கே எதுவுமே டச் பண்ணவே இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 76 வேகன்சிஸ் நான் யாருமே டச் பண்ணவே இல்லை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிஷன் வந்து 5 வேகன்சிஸ் போயிருக்கு. இதுவும் வந்து எஸ்சி ஜென்ரல் வேகன்சிஸ் தான் இன்றைக்கி மூவ் ஆன் இருக்குது. பிஎஸ்டிஎம் இன்னும் இங்கே வரவே இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கூல் எஜுகேஷனில் இன்றைக்கி வந்து 3 வேகன்சிஸ் போயிருக்கு. இது வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து தான் டச் பண்ணியிருக்காங்க. மேபி ஸ்டடீஸ் பர்பஸ்க்காக எடுத்துப்பாங்க. டெக்னிக்கல் எஜுகேஷனில் 6 வேகன்சிஸ் இருக்குது. மொத்தமாக 156 வேகன்சிஸ் இன்னும் மொத்தமாக அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி 3 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம்னா 3 இதில் இருக்குது. சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டில் எடுத்துட்டோம்னா 0. சைல்டு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து 17 வேகன்சிஸ் இருக்குது. இன்னும் அதுலேயும் யாருமே வந்து எடுக்கவே இல்லை. இன்றைக்கி பேக்வர்டு கிளாஸில் இன்றைக்கி ஒரு வேகன்சிஸ் போயிருக்கு. ப்ளஸ் வந்து தமிழ்நாடு பேக்வர்டு கிளாஸ் செகண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இன்னும் எதுவுமே ஃபில் ஆகவே இல்லை. மொத்தம் 52 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் வந்து இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இந்த அதர் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி எதுவுமே மூவ் ஆன் ஆகவே இல்லை. அதில் வந்து சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் முதலே வந்து 0 ஆயிடுச்சு. அந்த இதை வந்து நம்ம அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தூக்கிடலாம். ஓகேங்களா, ஸோ மித்த 2 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து என்ன வெயிட்டிங்கில் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அண்ட் ஆர்ச்சிவ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அதுலேயும் வந்து 2 வேகன்சிஸ் மட்டும் தான் இருக்குது. அதுவும் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். விஜிலன்ஸ் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் வந்து இன்னும் ஒரே ஒரு வேகன்சி, அந்த ஒரு வேகன்சிஸ் இன்னும் வந்து ஃபில் ஆகலை. அது ஃபில் ஆகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஓகேங்களா, அது வந்து எம்பிசி ஜென்ரலில் வந்து சிக்கிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இதுலேருந்து இந்த அனாலிசிஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். இதில் வந்து டோட்டலாக இப்போ நம்ம இங்கே கொடுத்துக்கிறது என்ன அப்படின்னா நேற்று எவ்வளோ இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ வந்து எடுத்திருக்காங்க. கீழே வந்து பிஎஸ்டிஎம் ஒவ்வொரு கேட்டகரியில் எவ்வளோ சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கீழே கொடுத்துருப்போம். இந்த பிடிஎஃபோட கம்பைன் பண்ணி நீங்கள் பார்க்குறப்போ வந்து புரியும். மொத்தமாக வந்து ஜென்ரல் வேகன்சிஸில் எவ்வளோ போயிருக்கு என்னங்கிறது மட்டும் தான் இதில் இருக்கும். ஓகேங்களா, டோட்டல் வேகன்சிஸ் வந்து எவ்வளோ போயிருக்கு என்ன இதுங்கிறது டீட்டெயில் வந்து இதில் இருக்கும். இதில் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக வந்து இன்னும் வேகன்சி டேக்கன் ஆஃப்டர் 29 வந்து 1313 வந்து வேகன்சிஸ். இன்னும் வேகன்சிஸ் வந்து இருக்கிறது வந்து 1313 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. அதாவது ஸ்பெஷல் டிகிரி இல்லாமல் மித்தவங்களுக்கு வந்து 1313 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஜென்ரல் டிகிரி இல்லாமல் இப்போ ஸ்பெஷல் டிகிரி இல்லாமல் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் மொத்தமாக இன்றைக்கி 88 பேர் எடுத்திருக்காங்க. இன்க்ளூடிங் பிஎஸ்டிஎம் மொத்தமாக 88 பேர் எடுத்திருக்காங்க. மீதி வந்து ஜேசிஏ இதெல்லாம் எடுத்தவங்க வந்து பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம். மொத்தமாக ஜேசிஏ ப்ளஸ் வந்து டெக்னிக்கலில் வந்து 21 வேகன்சி போயிருக்கு. அதில் ஜேசிஏல 20 வேகன்சி, அது நம்ம பின்னாடி வந்து அடுத்ததில் வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து ஜேசிஏக்கான ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஜேசிஏல வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இன்றைக்கி 21 வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. 21 வேகன்சிஸ் இதில் ஜேசிஏல வந்து மூவ் ஆன் ஆயிருக்குங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 854 வேகன்சிஸ் வந்து இருந்தது. இப்போ 833 வேகன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி. ஜேசிஏ மட்டும் கிடையாது, இன்க்ளூடிங் அதர் இதுன்னு சேர்த்து தான்.
ஓகேங்களா. அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் இதையும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாவது வந்து நான் 6 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. மொத்தமாக 21 வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. நெக்ஸ்ட் லா டிபார்ட்மெண்ட் இன்னும் ஃபில் ஆகவே இல்லை. நான் 4, 3, 7 வேகன்சிஸ் வந்து இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. இது ஸ்பெஷல் டிகிரி இருக்கிறவங்களுக்கு 840 சீட் அவைலபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி ஸ்பெஷல் டிகிரி வந்து 21. மொத்தமாக வந்து இன்றைக்கி எடுத்தவங்க வேகன்சிஸ் மொத்தமாக எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 109 பேர் எடுத்திருக்காங்க. 700 பேர் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 109 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மொத்தம் மூவ் ஆனது எதுவில் தான். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு நினைக்கிறேங்க. நான் டெலகிராம் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துக்கிறேன். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் டேஸில் இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்லாம் தூக்கிட்டு உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி வந்துட்டுனா நான் தரக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா. அது வரைக்கும் சரி நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் தான் தேங்க்யூ ஸோ மச்.